Build your future with quality education. Emmanuel Arasar JJ College of Engineering and Polytechnic, Marthandam. Admissions open now. சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள தமிழக அரசின் தொழில் வழிகாட்டு மையத்தில் முதலமைச்சர் விஜய் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளது. இந்நிலையில் தொழில் வழிகாட்டு மையத்திற்கு முதலமைச்சர் விஜய் வருகை தந்துள்ளார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். முழு தகவல்களையும் சொல்லுங்க. இந்திய சராசரி அளவுல ஜிடிபிக்கு அதிகமான ஒரு எஸ்டாபிளிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்டுகள்ல முக்கியமான மாநிலமாக இருக்கக்கூடியது தமிழ்நாடு. கிட்டத்தட்ட 2036 ஆண்டுக்குள் 1.5 ட்ரில்லியன் எக்கானமி என்ற இலக்கை நோக்கி பல்வேறு தொழில் முதலீடுகளை பல்வேறு நாடுகள்ல இருந்து தமிழ்நாடு அரசு ஈர்த்து வருகிறது. இந்த நிலையில தான் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட் சார்பில் செயல்பட்டு வரக்கூடிய கைடன்ஸ் தமிழ்நாடு அலுவலகத்துல தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் முன்னிலையில பல்வேறு தொழில் முதலீடுகள் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இன்னும் சற்று நேரத்துல கையெழுத்தாக இருக்கிறது. தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய தனியார் வளாகத்தில் இருக்கக்கூடிய இந்த கைடன்ஸ் டிஎன் அலுவலகத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் சற்று முன்னர் வந்தடைந்திருக்கிறார். இந்த கைடன்ஸ் தமிழ்நாடு அலுவலகம் இருக்கக்கூடிய வளாகம் ஒரு ஐடி காரிடார் என்பதால அதிக அளவிலான இளைஞர்கள் அவரை பார்ப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றனர். இந்த நிகழ்வை பொறுத்தவரையில உலகளாவிய திறன் மையங்கள் டிசிடி குளோபல் சென்டர் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு, மேம்பட்ட உற்பத்தி, மின்சார வாகன போக்குவரத்து மற்றும் சர்வதேச உயர்கல்வி உள்ளிட்ட உயர் மதிப்பு துறைகளை சார்ந்த ஒப்பந்தங்கள் இன்று அமைகின்றன. கோயம்புத்தூர்ல எல்என்டி எலக்ட்ரானிக்ஸ் ஆலை, எல்என்டி நிறுவனம் மின்னணு உற்பத்தி தொழில நுழைவதாகவும் தமிழ்நாட்டில் ரூபாய் 5000 கோடி முதலீடு செய்ய உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிறுவனம் கோயம்புத்தூரில் 40 ஏக்கர் பரப்பளவில் உற்பத்தி வளாகத்தை அமைக்க உள்ளது. இந்த ஆலை மொபிலிட்டி, நகர்வு தொழில்நுட்பம், பவர் எலக்ட்ரானிக்ஸ், சக்தி மின்னணுவியல், ரோபாட்டிக்ஸ் மற்றும் ஆட்டோமேஷன், தானியங்கி தொழில்நுட்பத்தை கொண்டு செயல்பட இருக்கிறது. இந்த திட்டம் சுமார் 5000 நபர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கும் என எதிர்பார்க்கக்கூடிய இந்த நிலையில இதற்கான தற்போதைய ஒப்பந்தங்கள், புரிந்துணர்வு ஒப்பந்தம் தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் தலைமையில கையெழுத்தாக இருக்கிறது. இந்த நிகழ்வும் போது தொழில்துறை அமைச்சர் உள்ளிட்ட முக்கிய அமைச்சர்களும் முக்கிய அதிகாரிகளும் உடன் இருக்கிறார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில 2036 ஆண்டுக்குள் 1.5 ட்ரில்லியன் எக்கானமி என்ற இலக்கை நோக்கி தமிழ்நாடு அரசு செயல்பட்டு வரக்கூடிய நிலையில அண்மையில நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் போது கூட நிதி ஆயோக்குடைய உயர் அதிகாரிகள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய இந்த இலக்கை குறித்து அங்கீகரித்து பாராட்டி பேசியிருந்தது குறிப்பிடத்தக்கது. அந்த அளவுல முதல் புரிந்துணர்வு ஒப்பந்தமாக எல்என்டியுடன் 18,600 கோடி ரூபாய் சார்பில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருந்தது. இந்த நிலையில இன்றைய தினம் 5000 கோடிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்வதற்காக சற்று முன்னர் தமிழ்நாடு முதலமைச்சர் நேரடியாக கைடன்ஸ் தமிழ்நாடு அலுவலகத்தில் வந்தடைந்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். Build your future with quality education. Emmanuel Arasar JJ College of Engineering and Polytechnic, Marthandam. Admissions open now.